வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருக்குது. ஆனால் களம் இப்போதே சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் 4 முனை போட்டி தான். ஆனால் இந்த 4 முனை போட்டிங்கிற செய்தியை சொல்கிறதுக்கு பல பேருக்கு வாய் வலிக்குது. குறிப்பாக சன் நியூஸில் இருக்கக்கூடிய குணசேகரனுக்கு நான் 4 முனை போட்டின்னு சொல்ல மாட்டேன், நாம் தமிழர் கட்சி நான் போட்டியில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாப்புல. இவர் 4 முனை போட்டின்னு சொல்லலைன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி போட்டி போகிற செய்தியே போய் சேராமல் போயிடுறது போல் அந்த ஆளுக்கு அதில் ஒரு தன்னின்பம். சரி, குணசேகரன் இப்படி பேசுகிறாப்புல, இப்படி மும்முனை போட்டின்னு சொல்கிறாப்புல அப்படின்னா சபரீசனோட பெண் நிறுவனம் காசு கொடுத்து ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்க சொல்லியிருப்பாங்க, ஒரு நரேட்டிவை செட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்டுக்கு வாங்கின காசுக்கு குணசேகரன் கூவுறாப்புல அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் சவுக்கு சங்கர் அவரும் நானும் மும்முனை போட்டின்னு தான் சொல்லுவேன், 4 முனை போட்டின்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா அவரும் இந்த பக்கம் அடம் பிடிக்கிறாப்புல. சவுக்கு சங்கருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒருவேளை சபரீசனோட பெண் நிறுவனத்துலேருந்து அவருக்கும் காசு வந்திருக்குமான்னு கேட்டால் அப்படி வந்தாலும் வியப்பு கடம் இல்லை. ஏன்னா 4 பக்கமும் காசை வாங்கிக்கிட்டு யாருக்குமே உண்மை இல்லாத ஒரு பிராணி அப்படின்னா இந்த சவுக்கு சங்கர்னு இந்த ஆள் தான். எல்லா பக்கமும் காசை வாங்கி அப்படி வாரி வச்சுக்கிட்டு தனக்கு ஏற்ற மாதிரி பேசுவாப்புல. எவனுக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் அந்த ஆள், எவனுக்கும் உண்மையாக இருக்க மாட்டான் அந்த ஆள். கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது. அவன் ஒரு பர்சனல் அஜெண்டாவுக்கு முழுக்க வேலை செய்வான். ஒரு தரகர் போல அதிமுகவுக்கு, திமுகவுக்கு, இல்லை காங்கிரஸுக்கு கூட வேலை செய்வான். அப்படிப்பட்ட ஒரு பேர்வழி தான் அந்த சவுக்கு சங்கர். நாம் தமிழர் கட்சியை போட்டி போகிற செய்தியை சொல்கிறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்டு 16, 19, 21, 24ன்னு 4 பொது தேர்தலில் களம் கண்டிருக்கோம். 1.1லேருந்து 8.2 விழுக்காடு அளவுக்கு நாங்கள் உயர்ந்திருக்கோம். இன்னைக்கு தேர்தல் களத்தில் பல கோடிகளை கொட்டி இறைக்கிறான். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சம் 30-40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி 10 கோடியை அப்படி கொட்டி இறக்கிறான். இந்த களத்துலையும் 10 லட்ச ரூபா கூட செலவு பண்ணாமல் வாக்களை பெற்று தனித்து போட்டிட்டு வாக்கு காசு கொடுக்காம, அதிகார முறைகேடு செய்யாமல், கள்ள வாக்கு போடாமல் 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறது அசாத்தியமானது. அதில் 2024 பார்லமெண்ட் தேர்தல் கடத்தில் நாம் தமிழர் கட்சி முந்தைய தேர்தலை விட அதிகப்படியான வாக்களை எட்டியதுங்கிறது மகத்தானது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வாக்களை பெறலாம், நாம் தமிழர் கட்சி பார்லமெண்ட் தேர்தலில் என்ன அவங்க செய்ய போகிறாங்க? ஏன்னா பிரதமர் யாருங்கிறதுல அவங்கள்கிட்ட அதுக்கு பதில் கிடையாது. பிரதமர் வேட்பாளர் குறித்து அவங்க அறிவிக்கலை. அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பார்லமெண்ட் தேர்தலில் எந்த வேலையும் இல்லை. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் மற்ற கட்சிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி முந்தைய தேர்தலை காட்டிலும் அதிகப்படியான வாக்கை பெற்றது. காங்கிரஸும் வேண்டாம், பாஜக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை எடுத்த மாயாவதியோட கட்சி, தெலுங்கானாவோட சந்திரசேகர ராவோட கட்சி, அவங்களாம் வீழ்ச்சி அடைஞ்சாங்க, பின்னடைஞ்சாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி முன்னோக்கி போனது. அதே போல் நான் பல இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு கட்சி வெற்றி பெற்றால் தான் வளரும், இல்லைன்னா தோற்றுரும். இந்த இலக்கணத்துக்கு மாறாக 1.1லேருந்து 4 விழுக்காடு, 7 விழுக்காடு, 8 விழுக்காடுன்னு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே இருக்கு, மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இதில் தாவேக்கா கட்சி தொடங்கி ஓராண்டை கடந்துட்டாங்க. ஆனால் எந்த தேர்தல் காலத்துக்கும் அவங்க வரலை. 2024 பார்லமெண்ட் பொது தேர்தல், 2024 பார்லமெண்ட் பொது தேர்தலில் அவங்க களம் காணலை. அதே போல் அதுக்கு பிறகாக நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம், அதெல்லாம் அவங்க நிலைப்பாடே இல்லை, அவங்க போட்டியே போடலை. இப்போ வரைக்கும் தாவேக்காவோட வாக்கு விழுக்காடு என்னங்கிறது தெரியலை. அவங்க போட்டிட்டு தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ தாவேக்காவுக்கு 10 விழுக்காடு வாக்கு வங்கியிருக்கு, இல்லை 150 விழுக்காடு வாக்கு வங்கியிருக்கு, இல்லை 1050 விழுக்காடு வாக்கு வங்கியிருக்கு அப்படின்னு என்னவெல்லாம் அடிச்சு விடலாம். ஆனால் தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும் கூடுற கூட்டமெல்லாம் வாக்காக மாறுமா என்னன்னு. அப்போ தாவேக்கா வாக்கு விழுக்காட்டை நிரூபிக்கலை. ஆனால் அந்த கட்சியை போட்டியில் சேர்த்துக்கு வாங்கலாம், தாவேக்காவை ஒரு முனையாக சேர்த்துக்கு வாங்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தலில், உள்ளாட்சி தேர்தல்களில், இடைத்தேர்தல்களில் எல்லாத்தையும் போட்டி போட்டிருக்க நாம் தமிழர் கட்சியை
8.2 விழுக்காடு வாக்களை பெற்றாலும் ஒரு முனையா சேர்த்துக்க மாட்டாங்களாம். இதை யார் சொல்றாங்கன்னா, அந்த பக்கம் குணசேகரன், இந்த பக்கம் இந்த வீணா போன சவுக்கு சங்கர். 2016 வந்து அதிமுக வீழ்த்தி திமுக வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு கருத்து கணிப்புல. ஆனா வந்து அந்த தேர்தலில் திமுக வராம அதிமுகவை மறுபடியும் வந்துச்சு 2016. அந்த 2016 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு விழுக்காடு எவ்வளவு தெரியுமா வேறுபாடு? 1 விழுக்காடு தான், வெறும் 1 விழுக்காடு தான். அதே போல 2021 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு விழுக்காடு மாறுபாடுங்கிறது வெறும் 4.4 விழுக்காடு தான். நீங்க இன்னும் பிரிச்சு பார்த்தா பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுலாம் 1-2 விழுக்காடு வாக்குகள் தான். அது யாருக்கு மாறுதுங்கிறது தான். நடந்து முடிஞ்ச 2024 பார்லிமெண்ட் தேர்தல் காலத்தில் நெல்லையில், கன்னியாகுமரியில், அப்புறம் பாண்டிச்சேரியில், இன்னும் பல இடங்களில் வந்து அதிமுக பெற்ற வாக்கும் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கும் பார்க்குறப்ப நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து அதிமுகவை விட அதிகப்படியான வாக்களை வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றுச்சு. இப்படி நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து தேர்தல் வெற்றி தோல்வியை வந்து மாற்றி அமைக்கிற காரணியாக அமைஞ்சிருச்சு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சக்தியை, ஒரு ஜனநாயக ஆற்றலை, மக்களுக்காக பேசக்கூடிய, மக்களுக்காக போராடக்கூடிய, போராட்ட களத்தில் நிற்கக்கூடிய, எல்லா சிக்கல் குறித்தும் வாய் திறந்து பேசக்கூடிய, அறிக்கை வாயிலாகவோ இல்லை ஆர்ப்பாட்டம் வாயிலாகவோ நிலைப்பாட்டை அறிவிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம், நிவர் புயல், இப்படி எல்லா களத்திலையும், எல்லா மக்களுக்கான அந்த களத்திலையும், ஒரு பேரிடர் களத்திலையும் மக்களுக்காக நின்ன கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனால் அந்த நாம் தமிழர் கட்சி அப்படியே முழுமையாக புறந்தள்ளுவாங்களாம், ஒரு முனைனே சொல்ல மாட்டாங்களாம். குணசேகரன் இவ்வாறு பண்ணுறதுல எனக்கு வியப்ப கூட இடம் இல்லை. ஏன்னா குணசேகரனுக்கு தமிழர்னா ஆகாது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஆளுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு வன்மம் இருக்கு. ஆனால் சவுக்கு சங்கர் உனக்கு என்ன கேடு? உனக்கு என்னடா கேடு வந்துச்சு? நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இருக்க மாட்டா உனக்கெல்லாம்? நன்றி உணர்ச்சின்னு திங்கிற சோத்தில் வந்து கொஞ்சமாவது உப்பு இருக்குமா? 2021 முன்னாடி இந்த சவுக்கு சங்கர் வந்து நாம் தமிழர் கட்சி அவ்வளவு கேவலமாக பேசினான், ஒருமையில் பேசினான், தன்னாபடன் பேசினான். ஆனால் 2021 இதே சவுக்கு சங்கர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிற வழக்கில் சிறைப்படுத்தப்பட்டு சிறைக்குள்ள இருக்கிறப்ப மீண்டும் திமுக வந்து ஒரு வழக்கில் போடுது. அப்போ வந்து திமுக சிறைக்குள்ள துன்புறுத்துது. அந்த சமயத்தில் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசியது நாம் தமிழர் கட்சி. அதே போல் சவுக்கு சங்கர் வந்து பிற முறைகளில் இன்னும் 2-3 முறை வந்து கைது செய்யப்பட்டப்ப அப்போது குரல் எழுப்பியதும் நாம் தமிழர் கட்சி. சவுக்கு சங்கர் மேலே வந்து குண்டாஸ் போடாமல் தடுத்தது அண்ணன் சீமான் விட்ட ஒற்றை அறிக்கை. அந்த அறிக்கையின் விளைவாக தான் குண்டாஸே போடலை. இதை சவுக்கு சங்கரே அந்த சமயத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த சமயத்தில் அதே போல் கடைசியாக அவர் வீட்டில் வந்து இந்த சாக்கடை மழைக்கழிவை கொட்டினப்பவும் அதை வந்து மிக கடுமையாக சாடி அவருக்காக குரல் எழுப்பியது நாம் தமிழர் கட்சி. அதாவது சேப்பாக்கத்தில் வந்து உதயநிதியை எதிர்த்து போட்டி போட போகிறேன் அப்படின்னு சவுக்கு சொல்கிறப்ப நாம் தமிழர் கட்சியை நான் ஆதரிக்கணும் என்பது போல் அவர் பேசுகிறார். அப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து அவர் உறுதியானார்னா நல்லா சேப்பாக்க திருவடிக்கடியில் அவருக்கு வாய்ப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தன்னை கடுமையாக விமர்சித்த ஆளுக்கும் எந்தவித விருப்பம் இல்லாமல் ஆதரவு கரம் நீட்டியது அண்ணன் சீமான். ஆனால் அந்த அண்ணன் சீமானோட விவசாய சின்னம் பறிக்கப்பட்ட போது 2024 முன்பாக அந்த தேர்தல் நெருக்கத்தில் 2024 தேர்தல் நெருக்கத்தில் விவசாய சின்னம் பறிக்கப்பட்ட போது அப்போ எள்ளி நகையாடி நக்கல் பண்ணது இந்த சவுக்கு சங்கர். உங்களால் சின்னத்தையே காப்பாற்ற முடியலையே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஒன்றால் கூட தான் ஒரு ஆஃபீஸை கூட வச்சுக்க முடியல, அண்டி பிழைக்கிற, ஆஃபீஸை காலி பண்ணிட்டு போகிறாங்கிற. அப்போ நீ என்ன பிடுங்கி கேப்ப நட்ட போகிற? அப்போ நீ என்ன கிழிக்க போகிற? ஒன்றால் கூட தான் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை காப்பாற்ற முடியல, தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? உன் கூட இருக்க ஆட்களை காப்பாற்ற முடியல, நீ எல்லாம் இதுக்கடா பேசுகிற அப்படின்னு கேட்கலாமா? இது என்ன தர்க்க நியாயம்? இப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு முனையாக சேர்த்துக்க மாட்டாராம். ஏன்னா காசை எங்கேயோ லம்பா வாங்கிட்டாரு. வாங்கின காசுக்கு விசுவாசம். அதிமுகவை சேர்ந்த ராஜ் சத்யன் அவர் தான் அந்த சவுக்கு சங்கருக்கு இடமெல்லாம் கொடுத்துருக்காப்புல, அந்த அலுவலகமெல்லாம் போட்டு இடமெல்லாம் கொடுத்துருக்காப்புல. சோறு போட்டு வளர்த்த எஜமானையே நாய் கடிச்ச கதையா அந்த ராஜ் சத்யனையும் கடிந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல இந்த சவுக்கு சங்கர்.
அங்கேயும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போ ஆபீஸ் கொடுத்த ஆளைக்கும் உண்மையா இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி ஆதரவு குரல் கொடுத்துச்சு, அதுக்கும் நக்கல் நையாண்டி. என்ஐஏ சோதனை 2024 பிப்ரவரி மாதம். அந்த என்ஐஏ சோதனையும் போது பொய்யா கட்டுக்கதையாக கட்டவிழ்த்து விட்டது இந்த சவுக்கு சங்கர். வெளிநாட்டிலையும் பணம் வந்துச்சு, அந்த பணம் தான் சிக்கல் அப்படின்னு பொய்யா பேசுறது சவுக்கு சங்கர். ஆனால் அந்த என்ஐஏ சோதனை விசாரணைங்கிறதே பணம் சம்மந்தப்பட்டது இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆள் பேசினாப்புல, அலைபேசியில் பேசியிருக்காரு. அவர் ஏன் உங்கள்கிட்ட பேசாங்கிறதான் விசாரணை, அதுதான் சோதனை. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அழைப்பை நான் எடுக்கலை, மிஸ்கால் ஆயிடுச்சு, தவறி அழைப்பாயிடுச்சு. ஏன் அவர் தவறி அழைப்பு பண்ணாங்கிறது தான் விசாரணை சோதனை எல்லாமே. ஆனால் சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், பணம் பிரச்சனை தான் இது அப்படின்னு கிளப்பி விட்டார். என்ஐஏ காலையில் என்ஐஏ அன்னைக்கு காலையில் 7:30 மணிக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு சம்மன் அனுப்புது. 7:45 எனக்கு அழைப்புக்கு வந்தது இதே சவுக்கு சங்கர் தான், என்னோட தொடர்புக்கு வந்தது இதே சவுக்கு சங்கர் தான். ஆனால் அவருக்கு தெரியும் இது பணம் சம்மந்தப்பட்டது இல்லைன்னு தெரியும், நிதி சம்மந்தமானது இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நிதி சம்பந்தமானதுன்னு அந்த சமயத்தில் பொய்யா பேசி நாம் தமிழர் கட்சி மீதான தன் வன்மத்தை தீர்த்து கொண்டார். ஏன்னா அவர் அப்படின்னு அவர் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டாப்புல, எந்த காலத்திலையும் எதுக்கும் விசுவாசமாக இருக்க மாட்டாப்புல, அடிச்சு விடுவாப்புல. அவருக்கு இப்போ பிரச்சனை திமுக கூட பிரச்சனை இல்லைங்க, ஸ்டாலின் கூட பிரச்சனை இல்லை, உதயநிதி கூட பிரச்சனை இல்லை. அவருக்கு இங்கே காவல்துறை அதிகாரி அருண் தான் பிரச்சனை. அருணுக்கும் இவருக்குமான ஈகோ வார். அந்த ஈகோ யுத்தத்தில் அருணை பழி வாங்கணும், அதுக்கு என்ன மாதிரி கருத்துவாகம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வாப்புல. அண்ணன் சீமான் வீட்டில் பிரவீன் ராஜேஷ்னு ஒரு காவல்துறை அதிகாரி அத்துமீறி அந்த காவல் பொறுப்பில் இருந்த நம்ம அண்ணனை கைது பண்ணி கொண்டு போகிறாரு. அந்த ஆள் கைது பண்ணி கொண்டு போகிறான், அது எல்லாருக்கும் தெரியும். அதில் ஸ்டாலினுக்கு தொடர்பு இல்லையா, உதயநிதிக்கு தொடர்பு இல்லையா, சபரீசனுக்கும் தொடர்பு இல்லையா, யார் அருண் மட்டும்தான் பண்ணுறாரா. அப்போ ஸ்டாலினை தப்பிக்க விட்டலாம், உதயநிதியை தப்பிக்க விட்டலாம், சபரீசன் தப்பிக்க விட்டலாம், அருணை மட்டும் பழி வாங்கணும். ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் இருக்கிற ஆளுக்கு எந்த கொள்கையோ கோட்பாடோ எந்த ஒரு பொது நோக்கமோ இல்லை, முழுக்க முழுக்க தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கு தான் வேலை செய்யறது. ஸ்ரீமதி மரணத்தில் பொய்யா சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, ஸ்ரீமதி விவகாரத்தில் அவர் தவறான நிலைப்பாட்டை முதல்ல சொல்லிட்டாரு. அதை பின்வாங்காம அதையே சப்ப கட்டி அப்படியே கொண்டு போகணும்னு பேசுவாப்புல. கருத்துரிமைக்கெல்லாம் ஆதரவு அளிக்க மாட்டாப்புல. ஆனால் இவருக்கு கருத்துரிமைக்காக நாம் பேசியிருக்கோம். ஆனால் இவர் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டார். எத்தனை பேருக்கு நினைவுக்கும் தெரியல. கடந்த ஆண்டு நான் கட்சி தொடங்க போகிறேன், நான் ஒரு இயக்கம் தொடங்க போகிறேன், அந்த இயக்கங்கிறது மக்கள் நலனை பற்றி இருக்கும், நான் எந்த இசங்களுக்குள்ளேயும் சிக்க மாட்டேன், நான் கட்சி தொடங்க போகிறேன், 2026 போட்டிங்கிறது விஜய்க்கும் எனக்கு தான் போட்டி அப்படிலாம் பேசினாப்புல, எழுதினாப்புல. இப்போ ஏன் கட்சி தொடங்கலை, இயக்கம் தொடங்கலை? தொடங்கி நீங்கள் 4வது முனையாக நீங்கள் போய் நட்டு நிற்க வைக்க வேண்டியதானே. நாம் தமிழர் கட்சி 4வது முனை இல்லை, நீங்கள் ஒரு கட்சி தொடங்க போகிறதா இருந்துச்சிங்களே, கட்சி தொடங்கி 4வது முனையாக அப்படி நிற்க வேண்டியதானே. சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் நான் உதயநிதியை எதிர்த்து போட்டி போட போகிறேன், நீங்களே புடிங்க தெளிவீங்களா? இப்போ சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் போய் நின்று பாரு பார்ப்போம், போய் நின்று பாரு, என்னென்ன பேச்சு. திடீர்னு பார்த்தா அதிமுக தமிழ் தேசிய கட்சிங்கிறது முன்னாடி வேலுமணி தங்கமணி ஊழல் அப்படின்னு பேசினாப்புல. இப்போ எங்கேயாவது பேச சொல்லுங்க வேலுமணி தங்கமணி ஊழலை பற்றி, கொடநாடு கொலை வழக்கை பற்றி. அங்கே அந்த கொடநாடு பகுதிக்கே போய் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாப்புல, அங்கேயே போய் பார்த்துட்டு புலனாய்வு பண்ணி பல செய்திகளை சொன்னாப்புல அந்த சமயத்தில். இப்போ கொடநாடு கொலை வழக்கை பற்றி கேட்டால் எடப்பாடிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க. யார் சொல்கிறாங்கன்னா இதே சவுக்கு. ஏன்னா லம்பா மாறிடுச்சு, அதனால் நிலைப்பாடு மாறிடுச்சு. என்ன கூத்துனா, இந்த ஆளோட நம்பகத்தன்மை இல்லாத ஆள் என்பதற்கு சாட்சி என்னன்னா, 2021 முன்னாடி வரைக்கும் அவர் திமுக நிலைப்பாடு தான். திமுகவோட அவருக்கு இந்த கைது பண்ணுறாங்க, அதுலேருந்து பிரச்சனை ஆகிடுது. அப்புறம் பாஜக கூட ஆதரிப்பேன், அதிமுக ஆதரிப்பேன், ஆனால் ஒருபோதும் திமுக ஆதரிக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போறாப்புல. யார்? இந்த சவுக்கு சங்கர். அப்படி மிக தீவிரமாக 2021 ஆரம்பித்து 2024 வரைக்கும் அவர் திமுகவை எதிர்க்கிறாரு, 2025 வரைக்கும் திமுக எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி மிக தீவிரமாக திமுக எதிர்த்து கொண்டிருக்கிற வேளையில் 2023 ஆண்டு ஜூலை மாதம் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் அவருடைய இல்லத்தில் இதே சவுக்கு சங்கர் சந்திச்சார். இது அவரே ஒரு பேட்டியில் சொல்லிட்டாப்புல. மிக தீவிரமாக திமுக எதிர்க்கக்கூடிய வேளையில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்க்கக்கூடிய வேளையில்
இந்த ஸ்டாலினும் உதயநிதியும் மோசமான நிர்வாகம் பண்ணுறாங்க, லாயக்கற்றவங்க அப்படின்னு பேசி கொடுக்குற வேலையில் 2023 ஜூலையில் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி சந்தித்து விட்டு சந்தித்தன் கூட வெளில சொல்லாமல் அந்த சந்திப்பை ஓராண்டு காலத்துக்கு மேலாக ரகசியமாக போட்டி பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்விக்கு போக சொல்லணும். நீ ஸ்டாலின் எதுக்குற, உதயநிதி ஸ்டாலின் எதுக்குறன்னா அந்த ஆட்களை போய் ஏன் ரகசியமாக சந்திச்ச? என்ன குத்துனா, உதயநிதி ஸ்டாலின்ட்ட வந்து காவல்துறை அமைச்சகத்தை கொடுங்க அப்படின்னு ஸ்டாலின்ட்ட வந்து இவர் பரிந்துரை பண்ணாராம். இங்கே உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது, அவருக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு இங்கே பேசுறது, அங்கே போய் ஸ்டாலின்ட்ட சின்னவர்கிட்ட கொடுங்க, சின்னவர்கிட்ட போய் இந்த போலீஸ் இதை கொடுங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காப்புல. அதனால் சவுக்கு சங்கரை பற்றி நாம் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அவரோட காணொலிகளை போட்டு பார்த்தா தெரியும் 6 மாத காலத்தில் எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு. ஸ்டாலினை இப்போ சில சமயத்தில் வந்து ஸ்டாலினை வந்து பரவாயில்ல, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, இன்னசென்ட், அவருக்கு பழிவாங்கிற உணர்ச்சியே இல்லைங்க, அவருக்கு பழிவாங்கிற உணர்ச்சியே இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் உதயநிதி ஸ்டாலினை அப்படி தொடாமல் போகிறது, சபரிஷனை தொடாமல் போகிறது, அப்புறம் அதிகாரியை மட்டும் போட்டு அடிக்கிறது, இப்படி லெஃப்டில் கையை காட்டிட்டு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிடுவாப்பில் சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கர் போன்ற ஆட்கள் ஏன் வந்து இவ்வளவு பிரபலியத்தன்மை அடைஞ்சாங்க அப்படின்னா 2021 பிறகு தான் இந்த பிரபலியத்தன்மை எல்லாமே. ஏன்னா அதிமுக ஆட்சி நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் எல்லாரும் பேசினாங்க. செந்தில்வேல், ஜென்ராம், இந்த அயன் கார்த்திகேயன், இன்னும் பல பேர் பேசினாங்க. எல்லாரும் கிழிச்சு தொங்க விட்டாங்க. தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து அவ்வளவு பொறுப்போடு இயங்கி அதிமுக ஆட்சியை அம்பலப்படுத்துச்சு. ஒரு தீபாவளி சமயம் நினைக்கிறேன், தீபாவளி சமயத்தில் அந்த சுஜித்துங்கிற ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணத்துல விழுந்துருது. அப்போ தீபாவளி சமயத்தில் 3 நாட்கள் அந்த குழந்தை கிணத்துக்குள்ளே விழுந்ததையே காட்சிப்படுத்துகிறாங்க. நேரலையாக போயிட்டு இருக்கு தொலைக்காட்சிகளில் 3 நாள் தொடர்ச்சியாக. அதுவும் இங்கே சென்னை கூட இல்லை, அந்த பக்கம் புதுக்கோட்டை பக்கம். ஆனால் எல்லாம் செய்தி, நெடுவாசல், கதிராமங்கலம், அந்த போராட்ட களங்களை காட்சிப்படுத்தினாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க சமூக அவலங்களுக்கு, நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கு, அந்த போராட்ட களங்களுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காட்சிப்படுத்தினாங்க. கோவன் தொடங்கி இந்த செந்தில்வேல் வரைக்கும் எல்லாரும் அப்படி கும்முறி கொந்தளிச்சாங்க. செந்தில்வேல்லாம் விவசாயியின் கண்ணீரை பார்க்கிற போது, ஏன்னா நெறியாளிகை பண்ணுறப்பவே எனக்கு கண்ணீர் வந்துச்சு கண்ணில், நான் கண்ணீரை அடைச்சிக்கிட்டே வந்து இந்த நேரலையை தொடர்ந்தேன் அப்படிலாம் எழுதினேன். இப்படி எல்லாமே இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில். அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் அரசதிகாரத்தோட கொடுமையை எல்லாரும் பாரபட்சம் இல்லாமல் பேசினாங்க. ஆனால் திமுக ஆட்சி வந்தோடனே இதில் 95 விழுக்காடு 98 விழுக்காடு பேர் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு நல்லா சிங்சா போட ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து சவுக்கு சங்கர் வந்து தொடர்ச்சியாக திமுக விமர்சித்து பேசினதால, திமுக விமர்சித்து பேச ஆட்கள் இல்லாத அந்த சமயத்தில் சவுக்கு சங்கர் மிக தீவிரமாக பேசுனதால சவுக்கு சங்கருக்கு வந்து கூடுதல் வெளிச்சமும் கவன ஈர்ப்பும் வருது. அந்த கவன ஈர்ப்பையும் கூடுதல் வெளிச்சத்தையும் தனக்கான சந்தையாக மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக பல அரசியல் ஆதாயங்களை, பல லாப நட்டங்களை எல்லாம் பார்த்தவர் இந்த சவுக்கு சங்கர். அதனால அவர் இப்படியும் பேசுவாப்புல, அப்படியும் பேசுவாப்புல. ஆபீஸ் போட்டு கொடுத்தது அதிமுகவோட ராஜ் சத்தியன். இப்போ ஒரு 10-15 நாள், 10 நாள் இல்லை, 1 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், 1 மாதம் போட்டு ராஜ் சத்தியனை வந்து அந்த அடி. ஏன்னா அங்கே ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ எந்த பக்கமும் விசுவாசமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, நன்றி உணர்ச்சியும் கிடையாது, ஒரு கருமாந்தம் கிடையாது. காசு, பணம், துட்டு, மணி இதை தாண்டி சவுக்கு சங்கருக்கு ஒரு நோக்கம் கிடையாது. அந்த வகையில் சவுக்கு சங்கர் இவ்வாறு பேசுறதுல பெரிய வியப்புக்கெல்லாம் இடம் இல்லை. ஆனால் நாளைக்கு இதே சவுக்கு சங்கருக்கு இது இந்த திமுக அரசால் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா, இல்லை மறுபடியும் கைது பண்ணி கஞ்சா விளக்கு போட்டு கைகாலை உடைச்சாங்கன்னா, அன்னைக்கும் அண்ணன் சீமான் வந்து குரல் எழுப்புவாங்க. அது அண்ணனோட பெருந்தன்மை. ஆனால் சவுக்கு வெளில வந்தான்னா மறுபடியும் வன்மத்தை கொட்டுவான், காசை வாங்கிட்டு அவன் ஒத்து ஊதுவான். ஏன்னா அது அவனோட குணம், கேவலமான கெட்ட குணம்.